வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கா? இப்போ இருக்க பிள்ளைங்க வாய்ப்பாடெல்லாம் பார்க்குறதில்ல, படிக்கிறதில்ல. ஏதோ அப்பப்போ படித்து ஏதோ அந்தந்த பாடங்களை படித்து பாஸ் மார்க் எடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. வாய்ப்பாடு இப்போ யாரும் படிக்கிறதில்ல. ரோமன் லெட்டர்லாம் யாருக்கும் எதுவும் தெரியறதில்லை. நம்ம படிக்கிற காலத்துலாம் 1-2 வார்டு லட்சக்கணக்கில் எழுத சொல்லுவாங்க. இப்போ எந்த பிள்ளைங்க 1-2 லட்சக்கணக்கில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. 6வதுக்கு மேலே வந்துட்டால் அந்த 1-2 இதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. அப்பப்போ பாடங்களை ஏதோ படிக்கிறாங்க, எழுதுகிறாங்க. நிறைய பிள்ளைங்க வாய்ப்பாடே தெரியாமல் இருக்காங்க. வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் மேக்ஸு போட முடியும். அதனால் வாய்ப்பாடெல்லாம் நல்லா லீவில் படிச்சுக்கோங்க. ஏபிசிடியெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். 6வது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் 6வதுலேருந்து வர பிள்ளைங்களாம் நல்லா ஏபிசிடி படிக்க கற்றுக்கணும். அப்போலாம் 6வதுலேருந்து 8வது வரையும் உட்காந்து ஏபிசிடி சும்மா இருக்க நேரம் பூரா ஏபிசிடியெல்லாம் எழுத சொல்லுவாங்க. 1 2 3 எழுத சொல்லுவாங்க, எல்லாம் எழுத சொல்லுவாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க எதுவுமே கண்டுக்கிறதில்ல. என்ன கேம் விளாடுவோம், என்ன விளாடுவோம் அப்படிதான் இருக்காங்க. அதனால் எல்லாம் கற்றுக்குங்க. வாய்ப்பாடை பார்த்து வாங்கி படிங்க. இல்லை ஒரு பிள்ளைங்களும் தமிழ் எழுத்துக்கள்லாம் நிறைய படிக்கணும். காஞ்சாச்சாலாம் படிக்கணும். நான் சொல்கிறது காமெடியாக இருக்கலாம். காஞ்சாச்சாலாம் நிறைய பிள்ளைகள் தெரியாமண்ணா 6வது வந்துட்டு கூட இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியல. தமிழ் உச்சரிப்புகள்லாம் நல்லா இருக்கணும். எழுத்துக்கள் கரெக்டாக நம்ம ஒரு வார்த்தைக்கும் ஒரு எழுத்து மாறினா கூட அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாமல் தப்பாயிரும், வேறு வார்த்தைக்கு அர்த்தமாயிரும். அதனால் நான் தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். 6வதுலேருந்தே இந்த பிள்ளைங்க இதெல்லாம் கரெக்டாக படித்து வரணும். நிறைய பிள்ளைங்க வாய்ப்பாடே தெரியாமல், காஞ்சாசை தெரியாமல், ஏபிசி தெரியாமல் நிறைய பிள்ளைங்க இன்னும் இருக்காங்க. இதை காமெடியான எடுத்துக்காமல் எல்லா பிள்ளைகளும் வாய்ப்பாடை பார்த்து படிங்க. வாய்ப்பாடை வாங்கி படிங்க. ஸ்லேட்டெலாம் நல்லா இப்போ வாங்கி எழுதுவோம், எல்லாம் பண்ணுவோம். இப்போ எந்த பிள்ளையும் ஸ்லேட்டெலாம் வாங்கி எழுதுறதில்ல. உடனே நினச்சோன்னே நோட்டு வாங்கு, பேனா வாங்கு, பென்சில் வாங்குன்னு அழகாக இருக்க பொருள் கூட வாங்க சொல்கிறாங்க. பார்த்த உடனே அதை வாங்கிடணும். அதை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் பார்த்தோன்னே எல்லாம் வாங்கிடணும். வாங்கி அதை குப்பையில் போட்டுடுறாங்க. தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். கணக்கெல்லாம் ஸ்லேட்டில் போட்டு பாருங்கள். நிறைய பிள்ளைங்க 12வது படிக்கிற பிள்ளைங்களாம் ஸ்லேட்டில் தான் போட்டு அழிச்சு கணக்கு மேக்ஸு போட்டு பார்க்குறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்களும் அதெல்லாம் பயன்படுத்துங்க. காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வணக்கம் நண்பர்களே.